Hi students, நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் playing with numbers. Exercise 3.7ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதான் இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு மெயினா வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது எல்சிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF. ஸோ இதை வந்து ஏற்கனவே போன எக்ஸசைஸ்ல நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்சிஎம்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். LCM அப்படின்னா வந்து என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட்னா கம்மியா, காமன்னா பொதுவா, மல்டிபிள்ஸ்னா வந்து என்னது? அதாவது ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் 3, 6, 9. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலே லீஸ்டான காமன் மல்டிபிள் என்ன அப்படின்றதான் வந்து என்னது? LCM. சரிங்களா? ஸோ இது நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸஸ்ல வந்து பார்த்துருப்போம். அதாவது ஜம்பிங் அனிமல்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு டீர் அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டீர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 5 ஸ்டெப்பாக வந்து குதிக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 ஸ்டெப் எடுக்குது. அடுத்து குதிக்கும் போது எங்கே வந்து போகும்? 10 அப்படின்ற நம்பருக்கு வந்து போகும். அடுத்து வந்து குதிக்கும் போது 15 அப்படின்ற நம்பருக்கு வந்து போகும். இப்போ ரேபிட் அப்படின்னு இன்னொரு அனிமல் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 குதிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3க்கு, அடுத்து எங்கே வந்து போகும்? 6, அடுத்து 9. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து இன்னொரு அனிமல் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது கங்காரு அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து குதிக்குது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னே 15 அப்படின்னு வந்து குதிக்குது. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ இந்த 3 அனிமலும் காமனா எந்த நம்பர்ல குதிக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன வந்து தேவை? லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து தேவை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து இந்த லீஸ்ட் காமன் மல்டிபிளை வந்து அப்ளை. இங்க நம்ம எடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாமே சின்ன நம்பர். ஸோ அதனால ஈஸியா அந்த ஸ்கிப்பிங் மெத்தட் மூலமா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எங்க காமனா மீட் ஆகுதுன்னு. இங்க வந்து பாருங்க, ரேபிட் 3, 6, 9. அடுத்து வந்து எங்க போகும்? 12 அப்படின்ற நம்பருக்கு வந்து போகும். அடுத்து வந்து 15 அப்படின்ற நம்பருக்கு வந்து போகும். இப்போ காமனா வந்து பார்த்தோம்னா 15 அப்படின்ற நம்பர்ல வந்து 3 அனிமலும் வந்து மீட் பண்ணுது. சரிங்களா? ஸோ 15 அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இது வந்து சின்ன நம்பர் அப்படின்றதுனால இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பெரிய நம்பரா இருந்தா நம்ம வந்து எப்படி இது மூலமா வந்து பண்றது? இது வந்து இழுத்துக்கிட்டே வந்து போகும்ல. ஸோ அதுக்கு எப்படி ப்ரொசீஜர் மூலமா பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இங்க வந்து பாருங்க, டீர் எடுத்துக்கிட்டோம்னா 5 ஸ்டெப்பா வந்து குதிக்குது. ராபிட் வந்து 3 ஸ்டெப்ஸா குதிக்குது. கங்காரு வந்து 15 ஸ்டெப்ஸா வந்து குதிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது 3க்கும் LCM எடுக்கலாமா? ஸோ எப்படி வந்து எடுக்கணும்? அதாவது 5, 3, 15 அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து 3ஆல டிவைட் பண்றேன். சரிங்களா? 5 வந்து 3ஆல எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்படியே 5 அப்படின்ற நம்பரை கீழே கொண்டு வந்துடுறேன். 3யை 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? எஸ் முடியும். 1 × 3. ஸோ 1 வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து 15 வந்து 3ஆல டிவைட் பண்றேன். 5 வந்து கிடைக்குமா? ஸோ 5 வந்து போட்டாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 5ஆல டிவைட் பண்றேன். ஸோ 5ஆல டிவைட் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 5 வந்து 5ஆல டிவைட் பண்ணேன்னா 1 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். இங்க ஏற்கனவே 1 தான் வந்திருக்கு. ஸோ 1 வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் 5 வந்து 5ஆல டிவைட் பண்ணேன்னா 1 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 1 அப்படின்ற நம்பர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ therefore LCM is equal to என்னது? அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து LCM. ஸோ இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, 5 இருக்கு. ஸோ 3 × 5 that gives 15. சரிங்களா? ஸோ இங்க நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இது மூலமாவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். பெரிய நம்பர்ஸ்க்கு இது நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இப்ப பார்க்கலாமா?